ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஹிந்தி தரன். நம்ம இன்னைக்கு மத்தியமால பார்ட் 2ல இருக்கிற கத்தியில இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசன் பீர்பால் கி சத்துராயோட அபியாஸ் பார்ட் பார்க்க போகிறோம். என்னோட போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ நான் இங்கே பீர்பால் கி சத்துராயோட எஸ்ஏ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை ஏன் ஃபஸ்ட்டு போட்டேன், உங்களுக்கு கதை தெரிஞ்சாதான் இப்போ நம்ம பார்க்க போகிற புக் பேக் எக்ஸசைஸ் உங்களுக்கு நல்லா புரியும். அதனால என்னோட அந்த ப்ரீவியஸ் வீடியோ எஸ்ஏ கேட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு எக்ஸசைஸ் படிக்க ஈஸியா இருக்கும். அபியாஸ் ஹிந்தி மே அர்த்த லிக்கியே. ஹிந்திலேயே வேர்டு கொடுத்துருப்பாங்க, நீங்க அதுக்கு ஹிந்திலேயே மீனிங் எழுதணும். பசந்த் கர்னா, சாகனா. பசந்த் கர்னானா லைக், பிடிக்கு, தேவை. பசந்த் கர்னானா பிடிச்சிருக்கு. சாகனானா வேணும்னு அர்த்தம், விருப்பம் அர்த்தம். இனாம் தேனா, புரஸ்கார் தேனா. இனாம் தேனா அப்படின்னா ரிவார்டு கொடுக்கறதுன்னு அர்த்தம். புரஸ்கார்னாலும் அதே தான், ரிவார்டு ப்ரைஸ்ன்னு அங்கங்க வேர்டு மாறுமே தவிர மீனிங் சேமாக தான் வரும். ஆதார் கர்னா, மரியாதை கர்னா. மரியாதை கர்னானா நம்மளுக்கே தெரியும், ரெஸ்பெக்ட். தமிழ்லையுமே அதே தான் சொல்லுவோம். ஆதார் கர்னா, மரியாதை கர்னானா ரெஸ்பெக்ட். ஸ்வீகார் கர்னா, மான்னா. ஸ்வீகார் கர்னா அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது. மான்னாலும் அதே மீனிங் தான். தாஜுப் ஹோனா, விசித்திர ஹோனா, ஆச்சரிய ஹோனா அப்படின்னா சர்ப்ரைஸ் ஆகுது. இது மூணு வேர்டுக்குமே ஒரே மீனிங் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். மத்தியமால ஹிந்திலே வேர்டு கொடுத்து நீங்க ஹிந்திலே தான் அதுக்கு ஆன்சர் எழுதணும். நெக்ஸ்ட் விலோம் சப்த. விலோம் சப்தனா ஆப்போசிட்ஸ். ஆதார் கர்னா, ஆதார் அப்படின்னா ரெஸ்பெக்ட். அனாதார் அப்படின்னா டிஸ்ரெஸ்பெக்ட். விஸ்வாஸ் அப்படின்னா பிலீஃப். அவிஸ்வாஸ் அப்படின்னா டிஸ்பிலீஃப். ஸ்வீகார் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது. அஸ்வீகார் அப்படின்னா ரிஜெக்ட் பண்றது. மன்சூர் அப்படின்னா அப்ரூவ் பண்றது. நாம்சூர் அப்படின்னா அதுவும் ரிஜெக்டட் தான், அது இங்கே தான் திருப்பி வந்திருக்கு. சம்பவ் அசம்பவ் அப்படின்னா பாசிபிள் இம்பாசிபிள். ஜோடே பனாயே அப்படின்னா பிரசன்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் இவங்க 5 கொடுத்துருக்காங்க, அப்புறம் விக்கல்ப் அதுக்கான மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. உத்தர் அப்படின்னா இந்த பீர்பால் பாட்ஷா கே சாத் அப்படின்னா உத்தர். இந்த 5ல் அதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஜாயா கர்த்தாத்தா. உங்களோட 3வது ரோல இருக்கிறது தான் கரெக்டான ஆன்சர், காலம்ல இருக்கிறது தான் கரெக்டான ஆன்சர். பீர்பால் பாட்ஷா கே சாத் ஜாயா கர்த்தாத்தா அப்படின்னா பீர்பாலும் பாட்ஷாவும் சேர்ந்து லீஷரா நடந்து போயிருந்தாங்க. லக்கட்ஹாரி கா ஷரீர் ஹட்டா கட்டாத்தா. லக்கட்ஹாரி உட்கட்டரோட பாடி ஸ்ட்ராங்கா இருந்தது. தோ நௌக்கர் தேகாத்தி கே ரக்வாலி கர்த்தே தே. 2 சர்வெண்ட் அந்த வில்லேஜருக்காக கார்டியன் ஆட்டம் வெளில வெயிட் பண்ணியிருந்தாங்க. ரக்வாலினா கார்ட் பண்றது. பீர்பல் ரசோயி கர்மே கானா பக்கா ரகாத்தா. பீர்பால் அவர் வீட்டில் இருக்கிற கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தாரு. பாட்ஷா நே பீர்பல் கி கூப் தாரீஃப் கி. பாட்ஷா பீர்பால பயங்கரமா பிரைஸ் பண்ணாரு. 2வது கொடுத்துருக்க இந்த விக்கல்பன்றது அவன் ஜம்பிள்டா ஆன்சர் கொடுத்துருக்கான். இந்த உத்தரன்றதான் இந்த ஃபர்ஸ்ட் பிரஷனுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, அதுல நீங்க ஹிந்தியில சென்டென்ஸ் மேக் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் புக்ல இருக்கிறதே எழுதுங்க, உங்களுக்கு ஓனா தெரியனாலும் நீங்க ட்ரை பண்ணி எழுதலாம். ஹோஷியாரி அப்படின்னா இன்டெலிஜென்ட். மோகன் அர்காம் ஹோஷியாரி சே கர்த்தாத்தா. மோகன் எல்லா ஒர்க்குமே இன்டெலிஜென்ட்டா பண்ணுவான். नियुक्त करना அப்படின்னா டு அப்பாயிண்ட். बादशाह ने देहाती की रखवाली के लिए 2 नौकरों को नियुक्त किया. பாட்ஷா அந்த வில்லேஜருக்கு ஹெல்ப், அதான் கார்டா GUARD அந்த மாதிரி கார்டு பண்றதுக்காக 2 பேரை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாரு. हुकुम देना, बादशाह ने बीरबल को हुकुम दिया. बादशाह बीरबलக்கு हुकुम दिया. சன்யோக் வஷ் அப்படின்னா பை சான்ஸ். ஹுக்கும் தேனா டு கிவ்னு சொல்றது, கொடுக்கறது. சன்யோக் வஷ்னா பை சான்ஸ். விமலா நே சன்யோக் வஷ் கமலா கோ தேக்கா. விமலா பை சான்ஸ் கமலாவை பார்த்தாங்க. இதுதான் வாக்கிய பிரயோக் கீஜியேனா வேர்டை கொடுத்துட்டு சென்டென்ஸ் மேக் பண்றது. அடுத்தது நிம்னலிக்கித் கத்தியான்ஷ பட்கர் प्रश्नों का उत्तर दीजिए. நம்மலாம் ஸ்கூல் படிக்கிறதுல காம்ப்ரஹென்ஷன் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்திலலாம் வரும்ல, அதே மாதிரி தான் இதுவும்.
அவங்க பேரா கொடுத்துட்டு அந்த பேராலேருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கான கரெக்ட் ஆன்சர் நீங்கள் எழுதணும். இது வந்து 6 மார்க்ஸ் வரும். இதுக்கு சாய்ஸே கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா லெசன்லையுமே ஓரளவுக்கு ஒரு வாட்டியாவது பார்த்துட்டு போங்க. ஏன்னா அந்த பேராகிராஃப்லேருந்து தான் எடுத்து ஆன்சர் எழுத போகிறீங்க. ஸோ பெரிய சேலஞ்ச் இருக்காது. இது வந்து அதே பேரா தான் திருப்பி நான் அந்த என்னோட சாராம்சலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களோட அந்த பீர்பல் முஸ்குராते हुए बोले जहापना आपके बगीचे का दीप 10 फुट के दूरी तक अपनी गर्मी से सर्दी को दूर कर देता है, पर मेरे घर का चूल्हा 5 फुट तक अपना ताप बढ़ाकर चावल नहीं पका सकेगा. நீங்க சொன்னீங்க உங்க கார்டனுக்கு வாசல்ல இருக்கிற அந்த நெருப்பு எரியிற அந்த ஹீட்லயே அவனுக்கு வந்து அந்த தண்ணிக்குள்ள இருந்த அந்த குளிர் தெரியாம அந்த ஹீட் வேவ்ஸ்லயே இருக்க முடியும்னா, என்னோட ஸ்டவ்ல இருந்து அந்த மேல இருக்கிற பாட்டு 5 ஃபீட் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பாட்டு ஹீட் ஆகி என்னோட சாப்பாடு குக் ஆகாதா அப்படின்னு வந்து பீர்பால் வந்து अकबर பார்த்து கேட்குறாரு. अकबर को बात समझने में देर नहीं लगी कि बीरबल ने क्यों एक नाटक रचा था. அக்பர் வந்து உடனே புரிஞ்சுட்டாரு பீர்பால் வந்து எதுக்கு இது மாதிரி ஒரு ड्रामा பண்ணாரு அப்படின்ட்டு. उन्होंने तुरंत देहाती को 5,000 रुपये इनाम में देने का हुक्म दिया और बीरबल के खूब तारीफ की. உடனே அவர் என்ன பண்ணாருன்னா அந்த 5,000 கேஷ் ப்ரைஸும் அந்த வில்லேஜருக்கு கொடுத்துட்டு இவரையும் வந்து பீர்பாலையும் பயங்கரமா ப்ரைஸ் பண்ணாரு. बगीचे का दीप कितने दूरी पर जल रहा था. बगीचे का दीप 10 फुट की दूरी पर जल रहा था. 10 फीट डिस्टेंसல தான் அது வந்து எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. अकबर के आते समय बीरबल क्या कर रहा था. अकबर வரும்போது பீர்பால் என்ன பண்ணியிருந்தார். அக்பர் வரும்போது பீர்பால் चावल पका रहा था. குக் பண்ணிக்கிட்டு இருந்தார். ரைஸ் குக் பண்ணிக்கிட்டு இருந்தார். अकबर ने क्या हुक्म दिया. अकबर வந்து என்ன ரைஸ் कंडीशन பண்ணாரு. अकबर ने देहाती को 5,000 रुपया इनाम में देने का हुक्म दिया. क्या अकबर ने बीरबल की तारीफ की. अकबर வந்து பீர்பால் பாராட்டினாரா. अकबर ने बीरबल की खूब तारीफ की. நீங்க இந்த ஒரு பேரா பார்த்தாலே நீங்க சாராம்சல இதை நல்லா படிச்சாலே காம்ப்ரஹென்ஷன்ல 6 மார்க்ஸ்க்கும் இதே சாராம்சம் தான், இதே பேராகிராஃப் தான் இருக்கும். நம்ம இப்போ கொஸ்டின் ஆன்சர்ல அடுத்த கொஸ்டினும் இதே தான் இருக்கும். बादशाह ने बीरबल से क्या पूछा और बीरबल ने क्या उत्तर दिया. இது வந்து 5 लाइन्स எழுதணும். निम्नलिखित प्रश्नों के उत्तर 5 वाक्यों में दीजिए. 5 सेंटेंस எழுதணும் இந்த क्वेश्चनக்கு. एक दिन बादशाह और बीरबल टहलते टहलते एक आग के पास पहुंचे. ஒரு நாள் லீஷியரா நடந்து பீர்பாலும் அக்பரும் ஒரு பாண்டு கிட்ட போனாங்க. बादशाह अपने हाथ पैर दानी दोनों पानी में உத்தரே தோ பானி பகு தந்தாதி. அவரோட ஹேண்டு லெக் எல்லாம் வாஷ் பண்றதுக்காக தண்ணிக்குள்ள கை விடும்போது அந்த தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. बादशाह ने बीरबल से पूछा कि क्या कोई इस पानी में नहा सकता. बादशाह வந்து பீர்பாலை பார்த்து கேக்குறாரு, யாராலையாவது இந்த தண்ணியில குளிக்க முடியுமா. बीरबल ने तुरंत कहा कि पैसा मिलने पर रात भर इस पानी में कड़ा भी रख सकता. காசு கிடைக்கும்னா ராத்திரி முழுக்க கூட இந்த தண்ணியில இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அக்பர் நே பீர்பால் கி கியூ தாரீஃப் கி. அக்பர் வந்து பீர்பாலை ஏன் பிரைஸ் பண்ணாரு. திருப்பி நான் இப்ப காம்ப்ரஹென்ஷன் சொல்லி கொடுத்த அதே பேரா தான். जब अकबर बीरबल के घर गया तब बीरबल 5 फुट ऊंचे सीके पर की हाड़ी में चावल पका रहा था. அதான் அக்பர் வந்து பீர்பால் வீட்டுக்கு போயிருக்கும் போது பீர்பால் கிச்சன்ல ஸ்டவ்வுக்கும் அவரோட பாட்டுக்கும் 5 ஃபீட் கேப்ல கட்டி வச்சு வந்து அந்த ரைஸை குக் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. अकबर ने बीरबल से पूछा कि चूल्हे का 5 फुट दूर की हाड़ी क्यों कैसा गरम करेगा और चावल कैसा पकेगा. இப்படி நீ வந்து ஸ்டவ்வுக்கும் அந்த பாட்டுக்கும் 5 ஃபீட் டிஃபரன்ஸ்ல குக் பண்ணேன்னா எப்படி அந்த பாட்டு ஹீட் ஆகும், எப்படி ரைஸ் குக் ஆகும்னு அக்பர் பீர்பால் கிட்ட சொல்றாரு. बीरबल मुस्कुराते हुए बोला कि जब आप बगीचे के दीप की गर्मी 10 फुट तक की सर्दी को दूर कर सकती है, तब एक चूल्हा 5 फुट तक अपनी ताप से चावल नहीं पका सकेगा. நீங்க வந்து உங்க கார்டன் வாசல்ல இருக்கிற அந்த நெருப்பு வந்து ஃபயர் வந்து தண்ணிக்குள்ள நிக்கிற சில்னஸையே குறைக்க முடியும் அந்த ஹீட் வேவ்ஸ்ல அப்படின்னும் போது என்னோட பாட்டு மட்டும் இப்ப இந்த 5 ஃபீட் டிஃபரன்ஸ்ல ஹீட் ஆகாதா, என்னோட சாப்பாடு குக் ஆகாதான்னு கேக்குறாரு. बादशाह बीरबल की समयोचित
புத்தி சே பிரபாவித் हुई பாட்ஷா வந்து இவன் இப்படி சொன்னதை கேட்டோன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அவனோட அந்த கிளவர்னஸை பார்த்து. बादशाह ने देहाती को बुलाकर पुरस्कार दिया और बीरबल की खूब तारीफ की. அந்த தேகாத்தியை கூப்பிட்டு அந்த கிஃப்டையும் கொடுத்துட்டாரு, பீர்பாலையும் பயங்கரமா பிரைஸ் பண்ணாரு. நீங்க இந்த பேரா மட்டும் நல்லா படிச்சீங்க அப்படின்னா காம்ப்ரஹென்ஷன் 6 மார்க்ஸுக்கு ஈஸியா படிச்சிடலாம். நம்மளோட சாராம்சலையுமே செகண்ட் பேரா இதே தான். ஸோ சாராம்சம் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு லெசனுக்கு வாங்க. காம்ப்ரஹென்ஷன் கொஸ்டின் ஆன்சர்ல படிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஒரு ரிவைஸ் பண்ணா போதும். ஸோ இந்த 7ல இருக்கிற சாராம்ச நல்லா படிச்சீங்கனாலே அபியாஸ்ல மற்றது எல்லாமே நீங்க அப்படியே ஜஸ்ட் லைக் தட் ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.